நீதி கதைகள் டிவி. அது ஒரு அழகான கிராமம். ராத்திரி 7 மணிதான். சுத்திலும் இருட்டு. ரங்கம்மா பாட்டி ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த இருட்டையும் அமைதியையும் பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ரங்கம்மா பாட்டி அவங்க மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, என்ன என் நிலைமை, வழி மாறி இந்த பாழடைஞ்ச ஊருக்கு வந்துட்டேனே. இங்க மனுஷங்க இருக்காங்களோ இல்ல பேய்ங்க இருக்கோ? காத்துக்கு இலங்கையெல்லாம் அசையறத பார்த்து பயந்து, ஐயோ யாரது, யாராவது அங்க இருக்கீங்களா? ரங்கம்மா பாட்டி ரொம்பவும் பயந்துகிட்டு சத்தமா கத்துனாங்க. ஏன்பா, யாராச்சும் இருந்தா பேசுங்கப்பா, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணியாவது குடுங்களேப்பா. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டு திண்ணையில இருந்து ஒரு கம்பீரமான குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. அது ரங்கையாவோட குரல் தான். யாருமா அது இந்த காட்டுக்கு நடுவுல நடுராத்திரியில எதுக்கு கத்துற? ரங்கம்மா பயந்து போய் நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு, ஐயோ பேய், பேய் பேசுது, அப்பா அப்பா முருகா என்ன காப்பாத்துப்பா. அப்ப ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, பேய் இல்லம்மா, மனுஷன்தான். என் பேரு ரங்கையா. நீ பயப்படாத, இங்க திண்ணையில தான் இருக்கேன். ரங்கம்மா பயந்துகிட்டே, மனுஷனா? மனுஷங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இந்த பாழடைஞ்ச ஊர்ல மனுஷங்க எப்படி இருப்பாங்க? நீ எதுக்கும் கொஞ்சம் விளக்க ஏத்து, மனுஷனா பேயாங்கிறத நான் பாக்குறேன். இருங்கம்மா, விளக்கு பத்த வைக்கிறேன். ரங்கையா பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன மண் விளக்க உடனே ஏத்தி வச்சாரு. அப்ப அந்த விளக்கோட வெளிச்சத்துல வெள்ளதாடி வச்சுக்கிட்டு இருக்கிற ரங்கையா தெரிஞ்சாரு. அப்ப ரங்கம்மா பெருமூச்சு விட்டு, அப்பாடா, மனுஷ மாதிரி தான் இருக்க. ஆனா இந்த ஊரு அவ்வளோ நல்ல ஊர் இல்லையாமே. இங்க பேய்ங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக நீ இங்க இருக்க? ரங்கையா அந்த விளக்கு பிடிச்சுக்கிட்டு பாட்டி பக்கத்துல வந்து, பேயுங்கிறது வெளியில இல்லம்மா, மனுஷங்க மனசுக்குள்ளதான் அது இருக்கும். வாமா, அப்படி வந்து திண்ணையில உக்காரு. இங்க உக்காந்துக்கிட்டு இருந்தா குளிர் காத்து வீசும். ரங்கம்மா பைய எடுத்துக்கிட்டு, இதோ வர, என் காலு சுளுக்கிருக்கு. என்னோட கெட்ட நேரமோ என்னமோ, இந்த பக்கமா நடந்து வந்து காலு வேற சுளுக்கிடுச்சு. ரங்கம்மா நடந்துகிட்டே வந்து ரங்கையாவோட வீட்டு வாசல்ல உக்காந்தாங்க. அப்ப ரங்கையா குடிக்க தண்ணி கொடுத்தாரு. குடிமா, இது எங்க கிணத்து தண்ணி தான், அமிர்தம் மாதிரி இருக்கும், குடி. ரங்கம்மா தண்ணியை குடிச்சிட்டு, அப்பாடா, உண்மைதான், தண்ணி நல்லா இருக்கு. இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? ரங்கையாவா? ஆமா, எல்லாரும் என்ன அனாதன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க யாரு? இந்த நேரத்துல எங்க போறீங்க? என்னோட பேரு ரங்கம்மா. பக்கத்துல இருக்கிற ராமபுரத்துக்கு சேர்ந்தவ. சந்தையில காய்கறி வித்து வந்துகிட்டு இருந்தேன். வர வழியில எதையோ பார்த்து மாடுங்க ஓடி போயிடுச்சு. வண்டியோட சக்கரம் உடஞ்சி போச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கமா வந்து உக்காந்துட்டேன். ஐயோ, எவ்வளோ பெரிய கஷ்டமா உனக்கு. சரி, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கோ. நாளைக்கு காலையில நீ போக வேண்டிய இடத்துக்கு போ. அப்ப ரங்கம்மா அந்த வீட்டை பார்த்து, இங்கயா? இந்த பாழடைஞ்ச வீட்டுலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இந்த ஊர்ல நீ ஏன் தனியாளா இருக்க? உனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டியெல்லாம் இல்லையா? இருக்காங்கம்மா, எல்லாரும் பட்டணத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஊருனா பயம். இங்க ஏதோ தோஷம் இருக்காமா, அதனால தான் எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. ஆனா இங்கேயே பிறந்து வளர்ந்த என்னால ஊரை விட்டு போக முடியல. அது பைத்தியக்காரத்தனம் இல்லாம வேற என்ன? இந்த ஊரை விட்டு எல்லாரும் போகும்போது நீயும் அவங்க கூட சேர்ந்து போயிருக்கணும் இல்லையா? நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிறதுல என்ன பெருமை? பெருமைக்காக இல்லம்மா, பாசத்துக்காக. இந்த வீடு எங்க அம்மா கட்டினது. இந்த வீட்டு திண்ணையில தான் எங்க அம்மா என் கூட உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஞாபகங்களை விட்டுட்டு என்னால பட்டணத்துக்கு போக முடியாது. இந்த ஊருக்கு இப்ப நான் தான் ராஜா. இங்க இருக்கிற காத்து, மரம், பறவைங்க தான் என்னோட சொந்தம். இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கும். ஆனா நடுராத்திரியில தான் இந்த ஊரோட உண்மையான உருவமே வெளியில வரும். நடுராத்திரியில சலங்க சத்தம் கேட்குமாமே, உண்மைதானே? சலங்க சத்தமா? அது காஞ்ச இலை மரத்துல இருந்து விழற சத்தம். பயங்கர கண்ணாடி போட்டுக்கிட்டா உனக்கு எல்லாமே பேயாதான் தெரியும். சரி, உனக்கு எப்படியும் பசி எடுக்கும். என்கிட்ட கொஞ்சம் சோளமாவு இருக்கு, களி பண்ணி கொடுக்கறேன். ரங்கம்மா சங்கோஜமா, ஐயோ அதெல்லாம் வேணாப்பா, பாவம் நீயே கஷ்டப்படுற, இதுல நான் வேற எதுக்குப்பா? பரவாயில்லம்மா, வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடாம இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க அடுப்பை பத்த வைங்க, நான் மாவு கொண்டு வரேன். ரங்கம்மா எழுந்திருச்சு ரங்கையாவோட வீட்டுக்குள்ள போய் அடுப்பு பத்த வச்சாங்க. ரங்கையா களி கிண்டுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ரங்கம்மா அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு, வீடு பழசா இருந்தாலும்
ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கிற ரங்கையா. ஆம்பளையா இருந்தாலும் எப்படி இவ்வளோ சுத்தமா இருக்கேனே? வேற வழி இல்லையே. நம்ம வேலையை நாம தான் செய்யணுங்கிற நிலமை வந்தா அதை செஞ்சா நல்லது. வீடு சுத்தமா இருந்தா தானே வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாங்க. ம் எங்க வீட்லயும் இருக்காங்களே 2 மருமகளுங்க இருக்காங்க. ஆனா வீடு எப்பவுமே சண்டை கடை மாதிரி தான் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஆகாது. தினமும் சண்டை தான். அத்தை, நீங்க போய் ஒரு மூலையில உட்காருங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய, அத்தை சாப்பிட்றீங்களா, ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதனால தான் இந்த வயசுலயும் காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரங்கையா கவலையா, பாத்தியா ரங்கம்மா, மனுஷங்க இருந்தோம் நீ அனாத. மனுஷங்க யாரும் இல்லாம நான் அனாத. தனிமை அப்படிங்கிறது மனுஷங்க கூட இல்லாம வர்றதில்ல, மனசு ஒட்டாததால தான் வருது. ரங்கம்மா பெருமூச்சை விட்டு, சரியா சொன்ன ரங்கையா. உண்மையிலேயே எங்க வீடு மனுஷங்க இருக்கிற காடு, உன் வீடு மனுஷங்க இல்லாத கோவில். அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு? இந்தா களி வெந்துடுச்சு, சாப்பிடு. நான் போய் தொட்டுக்க ஊறுகாய் கொண்டு வரேன். 2 பேரும் திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு விளக்கு வெளிச்சத்துல சுட சுட குழம்பும் களியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் தூரத்துல இருந்து நரி உலகிடுற சத்தம் கேட்டு பாவம் ரங்கம்மா ரொம்பவும் பயந்துட்டாங்க. ரங்கம்மா பயந்துக்கிட்டே, பாத்தியா, தூரமா நரி உலகிடுற சத்தம், எங்கேயோ ஏதோ நடக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரங்கையா, வா வந்து கதவை சாத்து. அப்ப ரங்கையா சத்தத்தை கேட்டு, அதுங்க சிங்கம் இல்லை ரங்கம்மா, நரிங்க. அதுங்க வேலையை அதுங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சீக்கிரம் சாப்பிடு. இல்ல ரங்கையா, இந்த ஊர்ல ஏதோ சக்தி இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன வேணும்னாலும் சொல்லு, இங்க தனியா வாழ்றது சாகசம்தான். உனக்கு எப்பவுமே பயமா இருந்ததே இல்லையா? முதல்ல பயமாக தான் இருந்துச்சு. எல்லாரும் போனதுக்கப்புறமா ராத்திரியில் நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தம் கேட்கும். ஆனால் அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? ஒரு நாள் திருடனுங்க வந்து வீட்டில் இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணானுங்க. நான் தனியாக தான் இருக்கேன், கையில் ஒரு கட்டையை தவிர எதுவும் இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது, என்னை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க, நான் தான் காப்பாற்றிக்கணும்னு. அந்த திருடனுங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, வாங்கடா நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், என்னோட தனிமையை போக்க தானே வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ரங்கம்மா ஆச்சரியமா, ஐயோ, அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? அவனுங்க என்னை பார்த்து, இவன் பார்க்க பைத்தியம் மாதிரி இருக்கான், இங்கே யாரும் இல்லாமல் தனியாக இருக்கான், இவன்கிட்ட என்ன இருக்க போதுன்னு போயிட்டானுங்க. அப்போ எனக்கு புரிஞ்சது, நான் தைரியமாக இருந்தால் யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு. அப்போ இருந்து தைரியமாக இருக்க பழகிட்டேன். உன்னோட தைரியத்தை நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும். ஆனா எல்லாராலையும் அவ்வளவு தைரியமா இருக்க முடியுமா? முடியும். நாம் எதை பார்த்து பயந்தாலும் அது நமக்கு எதிரிகளாயிடும். அதனால் இந்த இருட்டு சத்தம் இது எல்லாத்தையும் என் நண்பர்களாக மாற்றிட்டேன். இந்த ஊரில் நான் தனியாக இருக்கேன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் இந்த இயற்கையில் இருக்கிற 100 பேர் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி திடீர்னு டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பாவம் ரங்கம்மா பயந்து போய் ரங்கையாவோட கைய பிடிச்சுக்கிட்டாங்க. ரங்கம்மா ரகசியமா, ரங்கையா பாத்தியா, ஏதோ சத்தம், யாரோ குதிக்கிறாங்க, திருடனுங்களா இருப்பாங்களோ? அப்ப ரங்கையா அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு, கவலைப்படாத, நான் போய் பார்க்கறேன். வேணாம் வேணாம், நீ போகாத, என்னை தனியா விட்டுட்டு போகாத. அப்ப ரங்கையா விளக்க எடுத்துக்கிட்டு, நான் தான் இருக்கேன்ல, நீயும் வா, யாருன்னு போய் பார்க்கலாம். 2 பேரும் மெதுவா வீட்டுக்கு பின்னாடி போனாங்க. அங்க ஒரு வயசான மாடு கீழே விழுந்திருந்துச்சு. எழுந்திருக்க முடியாம கஷ்டப்பட்டுச்சு. அது ரங்கம்மாவோட வண்டிக்கு கட்டியிருந்த மாடு மாதிரி இருந்துச்சு. ரங்கம்மா ஆச்சரியமா, அட, இது என் வண்டி மாடு, வழியில ஓடி போச்சுன்னு நினைச்சேன், எங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. பாத்தியா, மாடுங்களுக்கு தெரியும் மனுஷங்க எங்க இருக்காங்கன்னு, அதான் தேடிக்கிட்டு வந்திருக்கு. பாவம், அது காலில் அடிபட்டு இருக்கு வேற. ரங்கையா விளக்க வச்சு அந்த மாட்டுக்கு பக்கத்துல போய் தலையை தடவி கொடுத்து அதோட காலை கவனிச்சாரு. பெரிய காயம்தான் ஆயிருக்கு போல. ரங்கம்மா, நீ போய் மஞ்சளையும் தேங்காய் எண்ணெயும் கொண்டு வா, கட்டு போடலாம். ரங்கம்மா ஓடி போய் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இந்த ரங்கையா பாவம், என்னோட மாட்டுக்கு காலு எவ்வளவோ வலிக்குதோ. ரங்கையா மெதுவா அந்த மருந்தை அடிப்பட்ட இடத்துக்கு போட்டு ஒரு பழைய துணியை எடுத்து கட்டும் போட்டான். இப்ப மாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, எலும்பு எதுவும் உடையல, 2 நாள்ல காயம் குணமாயிடும். ஆனா இப்ப நீ இதை கூட்டிக்கிட்டு போக முடியாதே. ஆனா நாளைக்கு காலையில நான் போகணுமே. சரி, நீ போ, இந்த மாடு என்கிட்டயே இருக்கட்டும். அது குணமானதுக்கு அப்புறமா உன் ஊருக்கு நேரா கொண்டு வந்து விடுறேன். அப்ப ரங்கம்மா ரங்கையா கிட்ட, ரங்கையா, உன்னை நான் பேயின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்,
ஆனா நீ பேயும் இல்ல மனுஷனும் இல்ல, நீ கடவுளு. உன் மனசுக்குள்ள இருக்கிற ஈரம் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் இருக்காது. வாயில்லாத ஜீவனுக்கு நீ செஞ்ச சேவைய பார்த்து என் மனசே நிறைஞ்சு போச்சு. அப்ப ரங்கையா பாட்டி கிட்ட, இதில் என்ன இருக்கு பெருசா? இந்த ஊரில் நான் தனியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ பாரு, நீயும் இருக்க, கூட இந்த மாடும் இருக்கு. 3 பேர் இருக்கோம். துணையா அந்த கடவுளும் இருக்காரு. காலையில விடிஞ்சது. சூரியனோட ஒளி அந்த ஊர் மேல பட்டுச்சு. ராத்திரி பார்க்கவே பயங்கரமா இருந்த அந்த ஊரு இப்ப ரொம்ப அமைதியா பறவைங்களோட சத்தத்தோட பார்க்க அழகாவும் இருந்துச்சு. ரங்கம்மா அவங்க பைய எடுத்துக்கிட்டு, ரங்கையா நான் கிளம்புறேன். நேத்து ராத்திரி நீ எனக்கு கொடுத்த களியும் நீ கொடுத்த தைரியமும் என் வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு மறக்காது. சந்தோஷமா, பார்த்து போயிட்டு வா. மாட்டை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கறேன். ரங்கையா ஒன்னே ஒன்னு கேட்கவா? கேளு. ஏன் ரங்கையா, என் கூடவே எங்க ஊருக்கு வந்துடுறியா? எங்க ஊர்ல தங்கிக்கலாம், அங்கே ஏதாவது பொழப்பு பார்த்துக்கலாம். யாரும் இல்லாத இந்த ஊர்ல இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இருக்க போற? அதை கேட்டு ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, வேணா ரங்கம்மா, துணைக்காக நான் வேற ஊருக்கு வந்துட்டா இங்க யாரு இருப்பாங்க? யாரு மரம் செடிக்கு தண்ணி ஊத்துவாங்க, பறவைக்கு சோறு வைப்பாங்க? நான் இந்த ஊரை விட்டு வந்துட்டா இதுங்க எல்லாம் செத்து போயிடும். நான் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேங்கிற நம்பிக்கை இதுங்களுக்கு இருக்கும் இல்ல, அதுதான் அதுங்களை உயிர் வாழ வைக்குது. ரங்கம்மா கையெடுத்து கும்பிட்டு, நீ செஞ்ச உதவிய மறக்க மாட்டேன் ரங்கையா. நீ தனியா இருந்தாலும் 100 பேருக்கு சமம். நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா போயிட்டாங்க. ரங்கையா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு அவங்க போற வழியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல மாடு உக்காந்து புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ரங்கம்மா போனதுக்கு அப்புறமா ரங்கையா எப்பவும் போலவே அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப அவருடைய முகத்துல ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. தனியா இருக்கிறது கஷ்டமா இருந்தாலும் அதுல ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஊர்ல இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் அந்த ஒரு ஆளுக்குள்ளேயே உலகத்துல இருக்கிற அத்தனை பாசமும் இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். அமைதியும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யற குணம் இருந்தாலே போதும், காட்டுல கூட நிம்மதியா வாழ முடியும். அது நம்மளுடைய மனோதைரியத்துக்கான உதாரணம். கோதாவரி ஆத்தங்கரையோரமா ஒரு மீனவனான வீரையா கிட்ட ரங்கநாதன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரு போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே பட்டு துணி. கையில வெள்ளியால செஞ்சிருந்த ஊன்றுகோலை பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கழுத்துல ருத்ராட்ச. என்னப்பா, இதுதான் உங்க ஊரா? ராமாபுரம்னு பேரை சொன்னா அது ஊரு கிடையாது, சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு எங்க ஊர்ல புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா இந்த ஊருக்கு வந்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நடக்கிற வழியெல்லாம் ஒரே சேரா இல்ல இருக்கு. என்னோட பட்டு வேட்டியெல்லாம் வீணா போச்சு பாரு. ஐயா, எங்க ஊர் ஆத்தங்கரை ஓரமா இருக்கிற ஒரு சின்ன ஊரு. இந்த ஊர்ல சிமெண்ட் ரோடெல்லாம் இருக்காதுங்க, எல்லாமே மண்ணு ரோடு தான். ஆனா இந்த மண்ணு ரொம்ப நல்ல மண்ணுங்க. இந்த மண்ணுல தான் இவ்வளோ தென்னை மரங்க வளருது. நீங்க ஏன் ஐயா இதை சேரா பார்க்குறீங்க? இது மண்ணு தான், காஞ்சி போச்சுன்னா தானாவே உதிர்ந்து விழுந்துடும். சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லாத வீரையா. நான் பட்டணத்தில் எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன் தெரியுமா? என் வீட்டு திண்ணையை கூட மார்பிள் கல்லை வச்சு தான் செஞ்சுருக்கேன். சரி சரி, அது உனக்கு சொன்னா புரியாது. என்னோட வியாபாரி நண்பன் ராமராஜன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு. அவர் என்ன வர சொல்லி இருக்காரு. வெயில் வேற அதிகமாக இருக்கு, என்னால் இந்த வெயிலில் நிற்க முடியலை. ராமராஜ் ஐயாவா? அவரை பற்றி தெரியாதவங்க யாருங்க இருக்க முடியும்? அவர் எங்கள் ஊரோட வள்ளலுங்க. ஆனால் இப்போ ஊரில் ஐயா இல்லையே. பக்கத்து ஊருக்கு ஏதோ பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. ஆற்றுல வேற தண்ணி அதிகமாக இருக்குல்ல, எப்படியும் நாளைக்கு தான் வருவார். என்னது, அவர் ஊரில் இல்லையா? நான் தான் ஒரு வாரத்துக்கு அப்புறமா வரேன்னு செய்தி அனுப்பிவிட்டேனே. அவருக்கு என்னோட நேரத்தோட மதிப்பு தெரியலை போல. நான் 1 மணி நேரத்தில் 1000 ரூபாய் வியாபாரம் பண்ணுறவன். ஐயா, தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது எங்கள் ஐயாவோட பழக்கம். ஊர் பஞ்சாயத்தான் முக்கியம் தானங்க. சரி சரி, எதுக்கு தேவையில்லாமல் வீண் பேச்சு? இந்த ஊரில் தங்குறதுக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கும் சத்திரம் இருக்கா? என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, எவ்வளோ வேணுனாலும் கொடுக்குறேன். நல்லா ஏசி போட்ட ரூமும் சாப்பிட சாப்பாடும் வேணும். ஐயா, எங்கள் ஊரில் தங்குறதுக்கு ஹோட்டலோ சத்திரமோ இல்லைங்க ஐயா. அதே மாதிரி சாப்பாடு விற்க மாட்டோம். யார் வீட்டுக்கு வேணுனாலும் போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அதான் எங்கள் ஊர் வழக்கம். அதை கேட்டு ரங்கநாதன் சிரிச்சுக்கிட்டே, என்னது,
நான் போய் இன்னொருத்தவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து பசிக்குதுன்னு கேட்கணுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்கிட்ட இருக்கிற தங்க காசுல ஒத்த தங்க காசை தூக்கி எறிஞ்சா போதும், உங்க ஊரையே வாங்கிடுவேன். எனக்கு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற வேலைக்காரங்க வேணும். இலவசமாக கொடுக்குற சாப்பாடெல்லாம் வேண்டாம். ஐயா, வார்த்தையை பார்த்து விடுங்க. எங்கள் ஊரில் பணத்துக்கு வேலை போகிறவங்க யாரும் இல்லை. பாசத்துக்கு வேணும்னா நாங்கள் கட்டுப்படுவோம். சரி, இவ்வளோ தூரம் கேட்குறீங்க. எங்கள் ஊர் எல்லையில் சீதாம்மா பாட்டியோட வீடு இருக்குது. யார் வந்தாலும் அங்கே தான் போவாங்க. நீங்கள் போங்க. யார் அந்த சீதாம்மா? அவங்களுக்காவது பணத்தோட அருமை தெரியுமா? எனக்கு உதவி செஞ்சால் பண மழையே பொழிய வைப்பேன். என்னை கூட்டிகிட்டு போ. அந்த அம்மா பக்கத்து ஊரில் இருந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. பசின்னு ஒருத்தவங்க வந்தால் வயிறார சாப்பாடு போடுவாங்க. அவங்க 2 பேரும் நடந்துகிட்டே சீத்தம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. சீத்தம்மாவோட வீடு வாசல்ல பெரிய திண்ணை, அதே மாதிரி அங்க ஒரு துளசி மாடம், பக்கத்துல 2 மாடுங்களும் கட்டி போட்டிருந்துச்சு. வீடு சுத்தி தென்னை மரம். சீத்தம்மா திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில் இருக்கிற நெல்லை பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா மாடுகளுக்கு புல்லு போட்டுக்கிட்டு இருந்தான். யாரங்க? வீட்டில் யாரும் இல்லையா? ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு வந்திருக்கேன். மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? யாருங்க ஐயா நீங்கள் இவ்வளோ சத்தமாக கத்துறீங்க? அம்மா பூஜை பண்ணுற நேரம் இது. பட்டணத்துல இருந்து வந்திருக்கிற ஜமீன்தாருண்ணா, பேரு ரங்கநாதன். யாரு உங்க அம்மா? உடனே அவங்கள எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. படுக்க பட்டுமத்தை ஏற்பாடு பண்ணணும். எவ்வளோ வேணும்னாலும் பணம் கொடுக்கறேன். அப்ப சீத்தம்மா எழுந்திருச்சு ஜமீன்தார் பக்கத்துல வந்து, யாருப்பா நீ வீட்டு வாசல நின்னுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்க? இது வீடு, ஒன்றும் கடை கிடையாது. வந்ததும் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு வேலை பேசிக்கிட்டு இருக்க? ஓஹோ, நீங்க தான் சீதாம்மாவா? இங்க பாருங்கம்மா, நான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கிற ஜமீன்தாரு. நீங்க யாரா வேணும்னாலும் இருங்க. நான் இங்க தங்குறதுக்கு படுக்க பட்டு மெத்தையும் சாப்பிட சாப்பாடும் வேணும். காசு எவ்வளோ வேணும்னாலும் கொடுக்கறேன். என்கிட்ட நிறைய தங்க காசு இருக்கு. சத்தம் கேக்குதா? லக்ஷ்மி தேவியோட சலங்க சத்தம் அது. எனக்கு நல்ல சாப்பாடா கொண்டு வாங்க. அந்த பையில தங்கம் இருந்தா எனக்கு என்ன, கல் இருந்தா எனக்கு என்ன? இது ராமாபுரம். இங்க வந்த விருந்தாளிங்கள தெய்வம் மாதிரி நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். போய் கை கால் முகம் கழுவிட்டு உள்ள வந்து உக்காரு. நான் சாப்பாடு போடுறேன். அப்படியே படுக்க இடமும் தரேன், வந்து படுத்து தூங்கு. எனக்கு சாதாரண சாப்பாடு வேண்டாம், நெய் போட்ட சாப்பாடு தான் வேணும். அப்படியே தொட்டுக்கிறதுக்கு 4 விதமான பொரியல் வேணும். வடை பாயாசமெல்லாம் கூட இருக்கணும். அப்படி இல்லை, இந்த பையிலிருந்து 1 ரூபா கூட தரமாட்டேன். அப்போ உன்கிட்ட இருக்கிற பணத்துல நீ பட்டணத்துல எதை வேணும்னாலும் வாங்க முடியும். இங்க முடியாது. இப்பதான் சுட சுட சோறு வடிச்சிருக்கேன். அப்படியே ஆத்துல பிடிச்ச மீனை வச்சு மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். தயிர் சோறும் இருக்கு. என்ன வேணுமோ சாப்பிட்டு படுத்துக்கோ. இல்ல வேண்டானா உன் பையில இருக்கிற தங்க காசையே சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. இந்த ஊர்ல பணத்துக்கு ஆசைப்படுறவங்க யாரும் இல்ல. என்னது? நான் ஒரு ஜமீன்தாரு, எனக்கு சாதாரண சாப்பாடா? சீச்சி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா? என்னை எப்படி கவனிக்கணும்னு கூட தெரியாதா உங்களுக்கு? சாதாரண ஜனங்க சாப்பிட்ற சாப்பாட்டை என்ன சாப்பிட சொல்றீங்களா? எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? ஏன் எனக்கு ஏத்த மாதிரி சமையல் பண்ணி போட உங்க ஊர்ல யாரும் இல்லையா? இங்க பாருப்பா, பணம் உன் கண்ணை மறைக்குதுன்றது எனக்கு தெளிவா தெரியுது. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும்னு மட்டும் நினைக்காத. எல்லாமே பணத்தை வச்சு வாங்கிட முடியாது. சரி டேய், இவருக்கு நம்ம போடுற சாப்பாடு பிடிக்காதாமா? வேற யாராவது பணத்தை வாங்கிட்டு சாப்பாடு போடுறாங்கன்னா அவங்க கிட்ட கூட்டிட்டு போடா. போறேன். ஏன் இந்த ஊர்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு எனக்கு விருந்து சாப்பாடு சமைச்சு போட ஆள் இல்லையா என்ன? பணத்தை தூக்கி எறிஞ்சா யார் வேணும்னாலும் விருந்து சாப்பாடு போடுவாங்க. நாளைக்கு ராமராஜன் வரட்டும், அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லி ரங்கநாதன் அங்கிருந்து கோவமா கிளம்பிட்டாரு. சீதம்மா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கநாதன் ஊருக்குள்ள போனப்போ அங்க துணி நெஞ்சுக்கிட்டு இருக்கிற ராமையா அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தாரு. இங்க பாருப்பா, எனக்கு படுக்கிறதுக்கு நல்லா மெத்துன்னு படுக்க வேணும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நீ நேஞ்சி வச்ச துணி எல்லாத்தையும் கொடு, நான் படுத்துக்கிறேன். ஐயா, இந்த புடவை எல்லாமே கடவுளுக்காக செஞ்சதுங்க, படைக்கிறதுக்காக. பணத்துக்கு கொடுக்க மாட்டேங்க. பக்கத்துல திண்ணை இருக்கு, பாய் கொடுக்குறேன், படுத்துக்கோங்க. என்னது? நான் பாயில படுக்கணுமா? நான் எவ்வளோ பெரிய ஜமீன்தாரு, அதான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னனே, வேண்டாமா உனக்கு? பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியாதுங்க ஐயா. மனசை வச்சு தான் மனுஷனை எடை போடணும். நீங்க கிளம்புங்க. ரங்கநாதர் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அந்த ஊர்ல யாருமே பணத்துக்கு விரும்புறது இல்லைன்னு சொல்லி அவனுக்கு கோவமும் வந்துச்சு. ராத்திரி நேரம் திடீர்னு அந்த ஊர்ல வானிலை மாறுச்சு. திடீர்னு பயங்கரமா சிலுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது.
அந்த காலத்துல கரண்ட் வசதி இல்லைங்கிறதுனால ஊரே ரொம்ப இருட்டாதான் இருந்துச்சு. அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்கிற சின்ன லேந்தர் விளக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. ரங்கநாதன் அப்பதான் தெருவுல நடந்துகிட்டு இருந்தாரு. காத்துல அவர் கையில இருந்த கொடையும் கூட பறந்து போயிடுச்சு. அவர் போட்டுக்கிட்டு இருந்த பட்டு துணி எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஐயோ, என்னடா இது, காற்று வேற இப்படி அடிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. வேணும்னா 100 ரூபாய் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஆனா வீசுற காத்துல அவன் கத்துறது யாரோட காதலையுமே விழல. காத்து அதிகமாச்சு, மழையும் அதிகமாச்சு. அவன் நடந்து ரொம்பவுமே சோர்வடைஞ்சு கடைசியில ஒரு புளிய மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். பணம், ஒரு பை நிறைய பணம் என்கிட்ட இருக்கு, தங்க காசும் இருக்கு. ஆனா இதை வச்சு ஒரு பிடி சாப்பாடு வாங்க முடியல. பட்டணத்துல இந்நேரம் இவ்வளோ பணம் கொடுத்தா நான் ராஜ விருந்தில் சாப்பிட்டு இருப்பேன். ஆனா இங்க கஞ்சி கூட கிடைக்கலையே. இந்த பணத்தால இந்த மழையும் நிறுத்த முடியல, சாப்பாடு கூட வாங்க முடியல அப்படின்னு பாவம் ரங்கநாதன் புலம்பிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாரு. மழை அதிகமா பெஞ்சதுல துணி நனைஞ்சிச்சு, காத்து வீசுறதுல குளிரவும் ஆரம்பிச்சுது. அப்போ அவருக்கு தெரியாமையே அவருடைய காலங்க மறுபடியும் சீத்தம்மாவோட வீட்டு பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல சீத்தம்மா பாட்டி விளக்கு பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தாங்க. வெளியில பயங்கரமா மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. யாரோ கத்துற சத்தமோ அவங்களுக்கு கேட்டுச்சு. சுப்பையா, எழுந்திருச்சு யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. மாடுங்கெல்லாம் கத்துற சத்தம் கேக்குது, போய் பாரு. அம்மா, காலையில் வந்தாரு ஜமீன்தாரு. அவரு தான் வர வழியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல. பசி தாங்கலைன்னு நினைக்கிறேன், அதான் புலம்புறாரு. ஐயோ பாவம், அவனுக்கு திமிர் இருக்கலாம். ஆனா அவன் ஆபத்துல இருக்கும்போது உதவி செய்யலனா நாமெல்லாம் மனுஷங்களே இல்லை. சுப்பையா, போ, அவனை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வை. உன்கிட்ட இருக்கிற துணியை அவனுக்கு போட்டுக்க கூட அப்படின்னு அவரை போய் உள்ள கூட்டிக்கிட்டு வந்தாரு. பாட்டி ரங்கநாதனுக்காக சுட சுட கஞ்சியை காய்ச்சி ஒரு சின்ன பாத்திரத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்பா, எழுந்திரிப்பா, பயப்படாத, நீ என்னோட வீட்டில தான் இருக்க. பசிக்குது, சாப்பாடு. இந்தப்பா, சுட சுட கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்ததுனால இது மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது, வேற எதுவுமே இல்லை. எழுந்திருச்சு குடிப்பா. ரங்கநாதன் எழுந்திருச்சு பாட்டி கொடுத்த கஞ்சியை கடகடன்னு குடிச்சாரு. அந்த ஒரு நிமிஷம் அவருக்கு உலகத்திலேயே சுவையான சாப்பாடு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பசி இருக்கும்போது பாட்டி கொடுத்த அந்த கஞ்சி அமிர்த மாதிரி இருந்துச்சு. அம்மா, உசிரை காப்பாத்திட்டீங்க. இந்த கஞ்சி ரொம்ப ருசியா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளோ சுவையான சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. சொர்க்கம்னா இதுதாம்மா. கஞ்சி அவ்வளவு சுவை இல்லப்பா. நீ பசியோட தவிக்கிற இல்லையா? பசியோட தவிக்கும் போது வெறும் கஞ்சியும் அமிர்த மாதிரி தான் தெரியும். பாவம், காலையில இருந்து நீ சாப்பிடல இல்லையா? அதனாலதான் கஞ்சி குடிச்சதும் உனக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. மதியம் நான் வந்து ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற பணத்தால் என் பசியை தீர்த்து வைக்க முடியலை. என்கிட்ட இருக்கிற பணத்தால் இந்த காற்று மழையை நிறுத்த முடியலை. கடைசியில் நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து குடிக்கிறதுக்கு கஞ்சி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த அந்த கஞ்சி தான் என் உயிரை காப்பாற்றி இருக்கு. நான் தோற்று போயிட்டேம்மா. என்னுடைய பணமும் தோற்று போச்சு. அதுதான்ப்பா இந்த ஊரோட தனித்துவமே. நாங்க மனுஷங்கிட்ட இருக்கிற மனசை பார்ப்போம், அவன் பசியை பார்ப்போம். அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்குறவங்க கிடையாது. ஆபத்துல உன்கிட்ட இருக்கிற பணம் உனக்கு உதவி செய்யாது. உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்க தான் உதவி செய்யணும். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான், ஆனா பணமே வாழ்க்கையாயிடாது. உண்மைதாம்மா. நான் பெரிய பணக்காரன். என் பணத்தை வச்சு எதையும் வாங்க முடியும்னு நினச்சேன். ஆனால் தாய் போல பசியை தீர்க்கிற ஒரு தேவதைய அந்த பணத்தை வச்சு வாங்க முடியாது. சரிப்பா, கவலைப்படாத. ரொம்ப சோர்வா இருக்கேன்னு தெரியுது. நல்லா படுத்து தூங்கு. காலையில நீ கேட்டது எல்லாத்தையும் நான் சமைச்சு கொடுக்குறேன். ஆனா அதை உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக நான் சமைச்சு கொடுக்கல. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு செஞ்சு போடுறதா நினைச்சுக்கிறேன். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. கிராமம் அப்படிங்கிறதுனால காலையில நேரம் கிராமம் பார்க்க இன்னும் அழகா இருந்துச்சு. சீத்தம்மா பாட்டி சுட சுட இட்லி, சட்னி, சாம்பார் கூடவே வடையும் சுட்டு ரங்கநாதனுக்கு பரிமாறினாங்க. ரங்கநாதன் தரையில ஒரு பாய் போட்டு அந்த பாயில உட்காந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரு ரொம்ப சந்தோஷமா, அம்மா, இந்த ஊர் இல்லம்மா, இது சொர்க்கம்மா. இங்க பணத்துக்கு ஆசைப்படாத நல்ல மனசு இருக்கிற ஆளுங்க இருக்கீங்க. எனக்கு இங்கிருந்து போகவே தோணல. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா இப்படி பாசத்தோட என்னை கவனிச்சுக்க ஆளுதாமா இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோப்பா. கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கணும். அந்த பணத்துல தேவையானதை செலவு பண்ணிட்டு மிச்சமானதை எடுத்து வைக்கணும்.
அது எதிர்காலத்துக்கு நல்லது. கஷ்டப்பட்டு எதிர்காலத்துக்காக பணத்தை சேர்த்து வை. ஆனா பணமே வாழ்க்கைன்னு ஓட ஆரம்பிச்ச உன் வாழ்க்கைய வாழ முடியாது. ரங்கநாதன் அவன்கிட்ட இருந்த தங்க காசு மூட்டையை எடுத்து பாட்டியோட கால் கீழே வச்சு, அம்மா, இந்த பணத்தை நான் உங்களுக்காக கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்குற தகுதியும் எனக்கு இல்லை. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதுக்காக இது பயன்படட்டும். வேண்டாப்பா, எங்க ஊர்ல விளையாத விளைச்சலும் இல்ல, விவசாயிங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் மாட்டாங்க. எல்லாருமே ராஜாங்க தான். நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பட்டணத்துல பசியோட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடு. பாவம், பணம் இல்லைன்னா அங்க சாப்பாடு கிடைக்காதாமே. அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்தாலாவது இது கொஞ்சம் பயன்படும். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா. இந்த ஊரை நினைச்சாலே பெருமையா இருக்கு. நான் இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். ஆனா எங்க ஊரு ஜமீன்தாரா இல்ல, உன்னோட புள்ளையா வரேன். நான் கிளம்புறேம்மா. ஐயா, இந்தாங்க ஐயா உங்க துணி. எனக்கு அந்த துணி வேண்டாம் சுப்பையா. அந்த துணியை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வரும்போது ஒரு பணக்கார ஜமீன்தாருங்கிற திமிரோட வந்தேன். ஆனா இப்போ பணக்காரன் அப்படிங்கிற திமிரோ கர்வமோ எனக்குள்ள இல்ல. நானும் ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் ஊரை விட்டு போகணும். ரங்கநாதன் சுப்பையாவோட பழைய துணியை போட்டுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புனான். வரும்போது அவனுக்குள்ள இருந்த பணத்திமிரு, கர்வம் எதுவுமே இப்ப அவனுக்குள்ள இல்ல. ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமா அந்த சாதாரண மனுஷனாவே அவங்க ஊருக்கு கிளம்புனான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனா பணமே வாழ்க்கை இல்ல. அப்படி பணம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தவங்க யாரும் அவங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாது.